இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியா அல்லது சி.வி. சண்முகமா என்ற ஒரு குழப்பம் தற்பொழுது வரை நீடித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் கூவத்தூர் பிரச்சனை காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமை இல்லாமல் சி.வி. சண்முகம் அவர்கள் தான் அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் முடிவுகளை பற்றியான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாமக கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களின் வீட்டிற்கே சென்று சி.வி. சண்முகம் அவர்கள் 6 தொகுதி பிளஸ் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் வழங்கப்படும் என்றும் தற்பொழுது கட்சியுடன் இணைந்து கொள்வதற்கு சம்மதமும் தெரிவித்திருக்கிறார் பாமக ராமதாஸ் அவர்கள். இதேபோல்தான் தேமுதிக கட்சி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு 7 தொகுதி ஒதுக்கப்படுவதாகவும், மதுரையில் விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னம் கூட அவரது பெயரில் ஒதுக்கப்படும் என்றும் தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுபடி சி.வி. சண்முகம் அதை நிறைவேற்றிவிட்டார். மெகா கூட்டணியே தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் அதிமுக, தேமுதிக, பாமக இந்த 3 கட்சிகளும் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைந்து விட்டாலே போதும். ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் 2026 வரும் நிலையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்காலம் அதிமுகவின் கையில் அணிமாறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது. அது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயத்தை தான் நாம் பார்க்கக்கூட வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தும் அவரை அவமானம் செய்யும் அளவிற்குத்தான் சி.வி. சண்முகம் அவர்கள் செயல்பட்டாரா என்ற கேள்விக்கு கட்சியின் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் சி.வி. சண்முகம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மையிலேயே கூவத்தூரில் நடந்த சம்பவத்தை ஏ.வி. ராஜி அவர்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையும் தற்பொழுது நடைபெற்றதாக எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கியதாகவும், கட்சியிலிருந்தும் முக்கியமான பதவியிலிருந்தும் விலக்குவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல நாட்கள் கண்ட கனவு பொதுச்செயலாளர் பதவி, அதுவும் நிறைவேறிவிட்டது. ஆனால் அவரது தலைமை ஏற்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தோல்விதான் அமைந்தது. தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் எதற்காக தலைமை ஏற்று நடத்துகிறார் என்ற ஒரு குழப்பமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பேசப்பட்டுதான் வருகிறது. ஆரம்ப கால கட்டத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் இடையேயான மோதல்கள் மறைமுகமாகத்தான் இருந்தது. தற்பொழுது கூட்டணி முடிவுகள் பற்றி பேச்சுவார்த்தையில் வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது. சி.வி. சண்முகம் அவர்கள் துணைத் தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஏன் ஒருவேளை அதிமுக வெற்றியடைந்து விட்டால் முதல்வர் வேட்பாளராக சி.வி. சண்முகம் அவர்களைத்தான் தேர்வு செய்வார் என்றும், துணை முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும்.